ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய நாளிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, ஆண்டவருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கமாக, ஆண்டவருடைய திட்டமாக காணப்படுகிறது. இந்த காலை நேரத்திலேயும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக இந்த நாளை ஆண்டவர் ஆச்சரியமான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ளுகிற நேரமாக ஆண்டவர் மாற்றும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கண்களை ஒரு விசை மூடி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக வரலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரோடு உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, இந்த நாளுக்கு தேவையான மன்னாவை எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் உமக்காக செயல்பட ஓடக்கூடிய கிருபையை தாங்க உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே கூட நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வேதத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29, 30, 31 வசனங்களை வாசிக்கும் போது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோர்வு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு பகுதியிலே சோர்வு உள்ளே நுழைந்து விடுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகிற பிள்ளைக்கு தேவன் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சோர்வு என்று சொல்லி பார்க்கும்போது சில நேரங்களில் தளர்ச்சி, டிப்ரெஷன், சரீரத்தில் உண்டாகக்கூடிய களைப்பினால ஏற்படக்கூடிய சோர்வு. ஆண்டவர் லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனத்திலே அவர் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில நேரங்கள்ல நம்ம எந்த சூழ்நிலையில எந்த நிமிடமும் சோர்ந்து போகாதபடிக்கு எல்லா நேரமும் ஜெபிக்கும் போது என்ன, சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆனா அந்த ஜெபம் இன்னும் பதில் கொடுக்கப்படவில்லை, ஆண்டவர் இன்னும் ஜெபத்தை கேட்கவில்லையோ என்று சொல்லி ஒரு ஐயம். அந்த நேரத்தில் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல சோர்வு வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபம் பண்ண வேண்டும். நீண்ட நாட்கள் காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்துல சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது இன்னும் பதில் கிடைக்கலையே ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறேனே ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல ஒரு மாற்றம் வர வேண்டும் ஜெபிக்கிறேனே, சோர்ந்து போகிறோம், பதில் கிடைக்கல, சோர்ந்துரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லா சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபிக்க வேண்டும். ரோமர் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, 2வது அதிகாரம் 7வது வசனம், ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்?
நற்கிரியைகளை செய்யும் போது ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். சோர்ந்து போகக்கூடாது. சில நேரங்கள்ல நன்மை செய்ய முடியாவிட்டால் சோர்வு. ஆனா சோர்ந்து போகிற உனக்கு அந்த ஏசாயா 39வது அதிகாரத்துல சோர்ந்து போகிறவனுக்கு அது நிகழ்காலத்தை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு. சோர்ந்து போயிருக்கிறியா? உன்னுடைய வாழ்க்கையில தைரியத்தை கொடுப்பேன், நான் உனக்கு பலனை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே சோர்வு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில பலன் குந்தி போய்விடும். ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? நான் உனக்கு புது பலனை நான் கொடுப்பேன். கழுகுகளை போல புதிய பலன், புது ஆசீர்வாதம், புதிய கிருபைகள், புதிய நன்மைகள், புதிய வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் பலனை மட்டும் கொடுக்கிற தேவன் அல்ல, சத்துவத்தை பெருக பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய கடமையை நாம் செய்யும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறாரோ அதனை நாம் உண்மை உத்தமமாக செயல்படுத்தும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதே ஏசாயா 40வது அதிகாரம் 28வது வசனத்துல பாருங்க, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா மனிதரும் பாடுகள் நிறைந்த மனிதர்கள் தான். நமக்கு பழைய ஏற்பாடு காலத்துல பெரிய தீர்க்கதரிசி, தேவனாலே அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ஆனா அவரை குறிச்சு என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனத்துல, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எலியா பாடு நிறைந்த மனிதன், பாடுள்ள மனிதன். அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு ஏற்படுகிறது. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல எப்போ ஒரு சோர்வு வருகிறது? ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமாக ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிக்கிறார். அவர் முடிக்கக்கூடிய சமூகத்துல எசேபேல் எலியாவை பார்த்து கோபத்தோடு சில காரியங்களை பேசுகிறார்கள், மிரட்டுகிறார்கள். அப்போ அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எலியாவுடைய வாழ்க்கையில சோர்வு. கள்ள தீர்க்கதரிசிகளை அழித்த எலியா, அதே நேரத்தில் அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணின எலியா, கர்மேல் மலை மேல் அவர் சவால் விட்டு தேவனுடைய நாமத்திற்கு, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில தேவனை விட்டு குந்தி நடந்த ஜனங்களை, இருமனம் உள்ளவர்களாக தேவனை விட்டு தூரம் போயிருந்த ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பின எலியா. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா எது நடந்தாலும் தேவனுடைய சித்தம் இல்லாதபடிக்கு, தேவன் அனுமதியாதபடிக்கு எதுவும் நம்முடைய வாழ்க்கையில நடப்பது இல்லை. நம்முடைய வேதத்துல பார்க்கிறோம், நம்முடைய தலையில் உள்ள ஒவ்வொரு முடிக்கும் ஆண்டவர் நம்பர் போட்டு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தலையிலிருந்து எவ்வளவோ தலை மயிர்கள் கீழே விழுகிறது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு முடிக்கும் அதுக்கு ஏற்ற ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் போட்டு வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றைக்கும் நம்முடைய தலையில உள்ள ஒவ்வொரு முடிக்கும் நம்பர் போட்டு வைத்திருக்கிற தேவன் நம்ம எப்படி கைவிடுவார்? ஆனா நம்முடைய சொந்த மனித திட்டத்திலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது சில நேரங்கள்ல என்ன செய்யறோம்,
மற்ற மனிதர்களால, உலகத்தின் மனிதர்களால மிரட்டல்களோ பயமுறுத்தல்கள் வரும்போது சோர்ந்து போகிறோம். ஆனா ஆண்டவர் அழைத்த தேவன், உங்களை என்னை அழைத்த தேவன், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் நினைக்கலாம் நான் தனியா இருக்கிறேன். ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தனித்து இருப்பதில்லை. உனக்காக ஒரு தூதர்கள் உண்டு. உன்னை பாதுகாக்கும்படியாக ஒரு தூதர் சேனை உண்டு. ஆகவே நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். சோர்ந்து போனவன் என்ன செய்ய மாட்டான்? வாழ்க்கையில சோர்வு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காரியத்துல சோர்வு வந்துச்சுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. நம்மளும் வேலை செய்ய மாட்டோம், மற்றவர்களையும் என்ன செய்ய மாட்டோம்? வேலை செய்ய விட மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில கூட வேலை பார்க்கிற இடத்திலேயாக இருக்கலாம், அல்லது படிக்கிற இடத்திலேயா இருக்கலாம். யாராவது ஒண்ணு நம்மை குறிச்சு தப்பா பேசவோ, அல்லது நம்மை இகழ்ந்து ஏதாவது காரியங்களை சொல்லவோ, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே நமக்கு சோர்வு வந்துட்டுனா நம்மளால என்ன செய்ய முடியாது? அதை நினைச்சிட்டே 2-3 நாள் இருப்போம். திரும்ப ஆண்டவர் நம்மளை தைரியப்படுத்துகிற வரைக்கும், சரி இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் தைரியப்படுத்தும் போது எழும்பி அடுத்த காரியங்களுக்கு நேரா போகும். ஆனா இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் மத்தியில ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தார் தெரியுமா? எலியா நினைச்சாரு, நான் மட்டும்தான் தனியா இருக்கிறேன், வேற யாரும் என் கூட இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார் எலியா. ஆனா ஆண்டவர் அவரோட கூட அந்த பாகால் தீர்க்கதரிசிக்கு இல்லாம ஒரு கூட்டம் ஜனங்களை, ஒரு தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் பாதுகாத்து வைத்திருந்ததை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில பாவம், அக்கிரமம், மீறுதல்கள் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சோர்வு வந்து விடுகிறது. சங்கீதம் 39வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என்னிலிருந்து உம்முடைய வாதை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். சோர்வு. சங்கீதம் 40:12 பார்க்கும்போது தீமைகள் செய்வதால் சோர்வு வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆதியாகமம் 42வது அதிகாரம் 28வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆகாரத்தை தேடி எகிப்துக்கு வருகிற யோசேப்பின் சகோதரர்கள் குற்றம் சுமருதேன்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? சோர்வு வருகிறது. என்னைக்கோ ஒரு நாள் பண்ணின தப்பு, ஐயோ என்னுடைய சகோதரனை நான் அழித்து போட்டோமே, அவனை துன்பப்படுத்தினோமே, விற்று போட்டோமே, அதற்கேற்ற பிரதிபலனை நம்ம இப்ப சுமக்கும்படியாக இப்படிப்பட்ட நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி நினைக்கும் போது சோர்வு வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கூட இந்த காலை நேரத்துல சோர்வு நிறைந்த இருதயத்தோடு கூட சோர்வின் பாதையில நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனா யோபுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, யோபுடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான கஷ்டங்கள், சரீரம் முழுவதுமாக புண்கள். ஆனா அவருக்கு தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதுதான் யோபு 19வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான கடினமான பாதைகள். ஆனா அவருடைய வாழ்க்கையில யோபு 19, 25, 26, 27 சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் என்று சொல்லி அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. கருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய மீட்பர் பரமபோவாஸ் நம்மை மீட்காதபடிக்கு நம்மை விட மாட்டார். சோர்ந்து போகும்போது எரிச்சல் வரலாம், கோபம் வரலாம். எலியா தீர்க்கதரிசி கூட சொல்றாரு, என்ன சொல்றாரு ஆண்டவர்கிட்ட போய், போது ஆண்டவரே என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும். அவன் மரணத்தை காணாதபடிக்கு ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோர்வுல நாம் சொல்லுகிற ஜெபங்கள், சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல பல நேரங்கள்ல நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? தடை செய்கிற வார்த்தைகள் வந்துடும், தவறான வார்த்தைகளை உபயோகித்து ஜெபம் பண்ணுவோம்,
ஆண்டவருடைய சித்தத்திற்கு எதிராக நம்ம பல காரியங்களை செய்திருவோம். ஏன்னா சோர்ந்து போய் மன நெருக்கத்துல பாரத்துல ஏன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயோ என்ன பிரயோஜனம் என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ்ந்து, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல நெகட்டிவ் வார்த்தைகளை கொண்டு ஆண்டவருக்கு நேராக நம்ம தவறாக நம்ம ஜெபம் பண்ணிடுறோம் சோர்ந்து போய் இருக்கும் போது. எலியா தீர்க்கதரிசி கூட அப்படிதான் தன்னுடைய இருதயத்துல சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலையில ஆண்டவரே 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, 4வது வசனம் 5வது வசனத்துல போய் அதுல பாருங்க. 4வது வசனத்துல, ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். எவ்வளவு ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அப்பந்தான் ஒரு பெரிய டாஸ்க முடிச்சிருக்கிறார், பெரிய அச்சீவ்மெண்ட். தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பலருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கின மனிதராக இருந்தார். ஆனா எசபேல் அந்த எசபேல் அவரை இகழ்ந்து மிரட்டி அதட்டின போது அவருடைய வாழ்க்கையில சோர்ந்து போய், ஆண்டவரே போதும் போதும், தவறான ஜெபம். இப்போ 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல ஆண்டவர் அவனை கைவிடுகிற தேவன் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கும்போது அவர் அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஆண்டவருடைய தூதன் என்ன செய்யறாரு, அவரை தட்டி எழுப்பி எழுந்திரு, போஜனம் பண்ணு அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்காக சுடப்பட்ட அப்பமும் தண்ணீரும் இருக்கிறது கையில. அதை எடுத்துட்டு புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். பாருங்க, மறுபடியுமா திரும்பவும் அவனுக்கு எழும்பி பிரகாசிக்க செயல்படுறதுக்கு ஆயத்தம் அல்ல. மறுபடியும் தூதன் எழுப்பி எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில கூட நீ சில நேரங்கள்ல சோர்ந்து போய், ஆண்டவரே நான் எவ்வளவோ காரியங்கள் உமக்காக செய்து விட்டேன், என்ன ஆண்டவரே இவ்வளவு பாடுகள், இவ்வளவு நெருக்கங்கள், இவ்வளவு கண்ணீர், போதும். கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, இல்ல எலியா, இல்ல, இன்னும் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உடனடியாக அவன் என்ன செய்யறான்? 8வது வசனம், 1 ராஜாக்கள் 19:8, அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து இந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னையும் அப்படிதான் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிறாயா? இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தை உன்னோடு கூட நேரடியாக ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருந்தா சில நேரத்துல நம்ம என்ன செய்வோம்? தகாத இடத்துல போயிருப்போம். எலியாவுக்கு சோர்வுக்கு பின்னாடி அவன் எவ்வளோ பெரிய காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் இருந்தாலும் ஆண்டவர் புது பலனை கொடுத்து மறுபடியுமாக அவன் எழுப்பி ஒரு பெரிய ஊழியத்தை செய்யும்படியாக வைத்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய அன்பின் கரம், மனதுருக்கத்தின் கரம் உன்னை தட்டி எழுப்பும். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். பிறரை சோர்வுக்குள்ளாக்குவார்கள். தங்களுடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள் என்ன செஞ்சிருவாங்க? சோர்ந்து போவார்கள். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் எந்த விதமான டிஸ்கரேஜ்மெண்ட் இல்லாதபடிக்கு, டிசப்பாயின்மெண்ட்ஸ் இல்லாதபடிக்கு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை தப்புவிப்பார், அவர் என்னை கூட இருந்து பாதுகாப்பார் என்று சொல்லி தேவனுடைய வல்லமையுள்ள கருத்திற்குள்ளாக நாம் அமர்ந்து இருக்கும் போது, தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராக வரும்போது, சோர்வு, எந்த விதமான சோர்வுகள் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை பலப்படுத்தும்படியாக, உன்னை தூக்கி நிறுத்தும்படியாக, மறுபடியுமாக எழுந்து ஓடும்படியாக ஆண்டவர் கிருபை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்த நாளில நான் எந்த சூழ்நிலையில இருக்கிறேன்ப்பா? சோர்ந்து போன சூழ்நிலையில இருக்கிறேனா?
என்னுடைய வாழ்க்கையில சோர்வு காணப்படுகிறதா? வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஆண்டவரை விட்டு தூரமா போயிருக்கிறனால சோர்வு வந்திருக்கலாம். சில நேரங்கள்ல நீ பல நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்துல சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி இன்னும் அதற்கு பதில் கொடுக்கவில்லையே, நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி சில நேரங்களில் உன் வாழ்க்கையில சோர்வு வந்திருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை செய்யும்படியாக விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையில டிப்ரெஷன்ஸோட இருக்கிறியா? தளர்ந்து போய் இருக்கிறியா? சரீரத்துல பலன் குந்தி போய் இருக்கிறதுனால சோர்ந்து போய் இருக்கிறியா? ஆண்டவர் சொல்றார், ஐயாவே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ ஏன் இந்த சூறை செடிக்கு கீழே படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறாய்? நீ இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலைகளிலே தவறான ஜெபம், தவறான வார்த்தைகளை கொண்டு தவறான ஜெபம், ஆண்டவர் உனக்கு பூரண பலனை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். கழுகை போல புதிய பலனை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். புதிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறார். பாடுள்ள மனிதனாக இருக்கலாம். ஆண்டவருக்காக எவ்வளவோ செயல்பட்ட நீ இந்த நாள்ல ஏதோ ஒரு அவமானம் அல்லது ஏதோ ஒரு மிரட்டல், ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கண்டு பயந்து போய் ஆண்டவருக்கு ஒண்ணு செய்யாம சூறை செடிக்கு கீழே அமைதியா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உன்னை தட்டி எழுப்பும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் மறுபடியுமாக உன்னை தூக்கி நிறுத்தும்படியாக உனக்காக அவர் கரிசனை உள்ள தேவனாக உன்னோடு கூட இருந்து அவர் உன்னை வழி நடத்தும்படியாக விரும்புகிறார். சோர்ந்து போகாத, சோர்ந்து போக வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில முன்னாடி ஏதோ பண்ணின தப்பை நினைத்து சோர்ந்து போயிருக்கிறியா? குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? ஆண்டவருடைய சமூகத்துல யோபு போல சொல்லு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும் போது அவர் என்னை நிச்சயமாக மீட்பார். அவர் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாள் ஆண்டவர் நீ மனதுருக்கத்தின் காரணம் உன்னோடு கூட இருந்து உன்னை சந்திக்கும். உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுக்கும். ஆண்டவருடைய சமூகத்துல விட்டு கொடுக்கிறீங்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு மிகுந்த இறக்கமும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் ஆண்டவரே உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம். சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சோர்வை மாற்றுவீராக. இந்த நாளில் அவர்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிலைத்திருப்பதாக. உம்முடைய அன்பின் கரம் அருமையான பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்து. இந்த நாள்ல கூட தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான பலவீனத்தின் நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கலாம். வேலை இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். குடும்பத்தின் சில காரியங்களை குறித்து சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா நீ சோர்ந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ மாற்றத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை நீர் கொடுக்கிற அன்புக்காக நன்றி. ஒரு மாற்றத்தை கொடுக்கிற அன்புக்காக நன்றி. புது பலனை கொடுக்கிற அன்புக்காக நன்றி. ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதமான பலனை அருமையான பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டாண்டவரே, சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டாண்டவரே. பிறந்த நாட்கள், திருமண நாட்களை இந்த நாளிலே ஆண்டவரே அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அவர்களுக்கு வருகிற நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாக நீ மாற்றி கொடுப்பீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் அமரட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. கர்த்தர் பலப்படுத்துவீராக. சகாயம் கிடைக்க பண்ணுவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட தங்களுடைய வாழ்க்கையில உம்மை நோக்கி பார்த்து உண்மையான இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுங்க. ஆண்டவரே, எந்தெந்த பகுதிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறார்களோ
அவருடைய வாழ்க்கையில் ஒரு திறவுண்ட வாசலை நீர் திறந்து கொடுப்பீராக. பாதைகள் கோணலானவைகளை செவ்வையாக்கி கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம் அப்பா. பலப்படுத்துகிற கிறிஸ்து கூட இருந்து வழி நடத்த போகிற அன்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை நீர் கொடுக்கிற அன்புக்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளினால சோர்ந்து போயிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு ஒரு வழியை நீர் ஆயத்தம் பண்ணுகிற அன்புக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் நாம் கடன்காரர்களாக இராதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றுவீராக. கடன் வாங்காதபடிக்கு கொடுக்கிறவர்களாக, கொடுக்கிற கரங்களாக எங்களுடைய கரங்கள் மாறட்டும். ஆண்டவரே, நீர் கிருபை செய்வீராக, மகிமை செய்வீராக, மகிமைப்படுவீராக. உங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படுங்க ஆண்டவரே. ஆசீர்வாதங்களை கொடுங்க, நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை நீர் கொடுங்க. பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. சத்துவத்தை அளிப்பீராக. சத்துவம் பெருகட்ட ஆண்டவரே, உம்முடைய பலன் பெருகட்ட ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எந்த இடத்துல நீங்க இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தாலும் ஆண்டவரை உங்களுடைய நாவு ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கட்டும். துதிக்கும் போதே ஒரு விடுதலை பெற்றுக்கொள்றீங்க, ஒரு புது பலனை பெற்றுக்கொள்றீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் புது பலன். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒரு புதிய பலன் உங்களுடைய வாழ்க்கையில இறங்கட்டும். ஆண்டவர்கிட்ட நன்றியோடு ஆண்டவரே, புதிய கிருபைகள், புதிய பலனை நீர் எனக்கு தருகிற அன்புக்காக நன்றி ஆண்டவரே. சோர்வு நிறைந்த மனிதனாக அல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சி நிறைந்த பிள்ளைகளாக என்னை மாற்றுகிறீர் ஆண்டவரே. பலருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஊற்றாக என்னை மாற்றுகிறீர். பலருடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிற பிள்ளையாக என்னை மாற்றுகிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கட்டும். விசேஷமாக இந்த நிகழ்ச்சியில ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல வந்து காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரம், மனதுருக்கத்தின் கரம் ஆண்டவரே, சோர்வுகளை நீக்கக்கூடிய கரம் அமரட்ட ஆண்டவரே. பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. பலன் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். உம்முடைய பலனை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால திருப்தியாக்குவீராக, உம்முடைய பலத்தினால திருப்தியாக்குவீராக. பலன், பலன், கர்த்தருடைய பலன். ஆமென், ஆமென். கர்த்தருடைய பலன் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீ கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக கர்த்தருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்து கொள்ளுகிற நேரமாக எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றி தருவீராக. அன்பின் கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதியை நீர் கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஊழியத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் கூட இருந்து நடத்தட்டும். பலப்படுத்துங்க, தாங்குங்க. அன்பின் கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். உங்களுடைய வரிக்கை நீங்களே ஆயத்தப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென். அப்படி எல்லாருமாக இணைந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே நம் ஒவ்வொருத்தருக்கும் பலன் கொடுத்து சோர்வுகளை மாற்றி இந்த நாளிலே அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரத்தின் மூலமாக புது பலன் கொடுத்து அவருடைய சத்துவத்தை பெருக செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.